புனித பயணத்தில் இப்படி ஒரு துயரம் நடக்கணுமா? மூன்று தலைமுறையும் ஒரே நேரத்தில் வேரோடு அழிந்து போன துயரம். இந்தியா உள்ளிட்ட உலகத்துடைய பல்வேறு நாடுகள்ல இருந்து இஸ்லாமியர்களுடைய புனித நகரமாக இருந்தக்கூடிய மெக்காவுக்கு புனித யாத்திரை போறது வழக்கம். இந்த நிலையில தான் சவுதி அரேபியாவுக்கு புனித பயணம் போனவர்களை மெக்காவில இருந்து மதீனாவுக்கு ஒரு பேருந்து ஒன்று போனதாகவும் கூறப்படுது. அந்த பேருந்து முப்ரிஹாட் அப்படிங்கிற ஒரு இடத்துல போயிட்டு இருக்கும் பொழுதுதான் எதிரில வந்த ஒரு டீசல் டேங்கர் லாரியோட நேருக்கு நேர் மோதி விபத்தும் ஆகியிருக்கு. இந்த கோர விபத்து அதிகாலை 1 மணி அளவுல நடந்ததால பேருந்துல பயணம் செய்த அதிகமான பயணிகள் ஆழ்ந்த உறக்கத்திலையும் இருந்திருக்காங்களாம். எதிரில வந்த டீசல் டேங்கரோட மோதினதால டீசல் வெளியேறி அந்த பேருந்து முழுவதுமே தீப்பிடித்து எரிய ஆரம்பிச்சிருக்கு. இந்த கோர விபத்துல 42 பேர் உயிரிழந்ததாகவும் சொல்லப்படுது. 11 பெண்கள் மற்றும் 10 குழந்தைகளும் அதுல பரிதாபமா உயிரிழந்து போயிருக்காங்க. மேலும் உயிரிழந்தவர்கள் தெலுங்கானா மாநிலம் ஹைதராபாத்ல இருந்து போனவர்கள் அப்படின்னு கண்டறியப்பட்டிருக்கு. இந்த பெரும் விபத்துல ஹைதராபாத்தை சேர்ந்த ஒரே குடும்பத்தை சேர்ந்த 18 பேர் உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தையும் ஏற்படுத்தியிருக்கு. குழந்தைகள், பெரியவர்கள், இளம் வயதினர்னு 3 தலைமுறையும் வேரோடு அழிந்து போன சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு. இந்த செய்தி குறித்த உங்களுடைய கருத்துக்களை கீழே ஷேர் பண்ணுங்க. மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பிஹைண்ட் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலுடன் இணைந்திருங்கள்.